Namaste friends, welcome to VMD Vedasali. Today's our topic is Mera Bharat Mahan Hai, my great India. இந்தியாவை பத்தி சில வேல்யூபிள் சென்டென்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நீங்க ஹிந்தியில பிகினரா இருக்கீங்க, இன்னும் ரீடிங் எஃபிஷியன்சி, ரைட்டிங் ஸ்கில்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய விஎம்டி வேதசாலை சேனல்ல செக் பண்ணி பாருங்க. ஸ்வர், வியஞ்சன், பாரகடி இது 3 ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். வித்தின் 1 வீக் ஆறு 4-5 டேஸ்ல உங்களுடைய ரீடிங் ஸ்கில்லும் ரைட்டிங் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஈஸி சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கிராமர் ரூலோட பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சென்டென்ஸா ரீட் பண்ணி அதுக்கு மீனிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெட்டரா ரீட் பண்ணி நம்மளுடைய ரீடிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாரத் மேரா தேஷ் ஹை, பாரத் மேரா தேஷ் ஹை, இந்தியா இஸ் மை கண்ட்ரி. பாரத் மீன்ஸ் இந்தியா, மேரா என்னுடைய, தேஷ் ஹை இந்தியா என்னுடைய தேசம். பாரத் துமாரா பி தேச ஹை, பாரத் என்னோட தேசம் மட்டும் இல்ல உன்னுடையதும் அப்படின்னு சொல்றது இந்த பி. உன்னோடதுதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னோடது மட்டும் இல்ல உன்னுடையதும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பி யூஸ் பண்றோம். பாரத் துமாரா பி தேச ஹை, பாரத் இஸ் யுவர் கண்ட்ரி ஆல்சோ அப்படின்னு சொல்றதுதான் இந்த பி யூஸ் பண்றோம். பாரத் ஹமாரா தேச ஹை, பாரத் இஸ் அவர் கண்ட்ரி, உன்னோடையதும் இல்ல என்னுடையதும் இல்ல நம்முடையது அப்படின்னு காமனா சொல்றதுக்கு தான் our country, I mean हमारा देश है. भारत मेरा देश है, भारत तुम्हारा भी देश है, भारत हमारा देश है. பாரதம் உன்னுடைய, ஐ மீன் ஃபர்ஸ்ட் பாரதம் என்னுடையது, பாரத் மேரா தேச ஹை, பாரத் துமாரா பி தேச ஹை, பாரதம் உன்னுடைய தேசமும் கூட. பாரத் ஹமாரா தேச ஹை, பாரதம் நம்முடைய தேசம். பாரத் பகுத் விசால் தேச ஹை, பாரத் இஸ் a very vast country. இந்தியா இஸ் வெரி பெரிய விசாலமான ஒரு கண்ட்ரி, பறந்து விரிந்த ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்றதா இந்த விசாலமான, அத நம்ம விசாலம் விசால் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். பாரத் பகுத்னா நிறைய பெரிய விசாலமான தேஸ், விசால் கண்ட்ரி, விசால் மீன்ஸ் வாஸ்ட் கண்ட்ரி. பாரத் இஸ் வெரி வெரி வாஸ்ட் கண்ட்ரி. यहाँ कई नदियां बहती है, lot of rivers flows here. நிறைய ரிவர்ஸ் இங்க ஃப்ளோ ஆகுது, மெனி ரிவர்ஸ். யஹா இங்கே, கயி மீன்ஸ் நிறைய, மெனி ரிவர்ஸ், கயி நதியா, யாக்கு மேல சந்திரபிந்து மாத்திரா இருக்கிறதுனால யாவோட சேர்த்து அப்படின்ற மாதிரி சவுண்டா நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணணும். யஹா கயி நதியா பகதி ஹை, லாட் ஆஃப் ரிவர்ஸ், மெனி ரிவர்ஸ் ஃப்ளோஸ் ஹியர். भारत में ऊंचे ऊंचे पहाड़ है. There are very high mountains in India. Very high mountains. நல்ல பெரிய உயர்ந்த மலைகள்லாம் இருக்கு. பாரத்துமே, பாரதத்துல ஊஞ்சே ஊஞ்சே பெரிய பெரிய, பஹாட் மீன்ஸ் மலைகள். ஹிமாலய மலைன்னா ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா நார்த்தன் சைடு, அதுதான் நம்ம பஹாட், இமயமலையை தான் நம்ம பஹாடு மலைகள் அப்படின்னு சொல்றோம். பஹாடு மீன்ஸ் மலைகள். இருக்கின்றன, பாரத்துமே பாரதத்துல ஊஞ்சே ஊஞ்சே பெரிய பெரிய பஹாடு மலைகள்லாம் இருக்கின்றன. ப்ளூரலை மீன் பண்றதுதான் நிறைய மலைகள் இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி பையனால நம்ம மென்ஷன் பண்றோம். பாரத்துக்கே உத்தர் மீன் ஹிமாலய பஹாடு. ஹிமாலய மவுண்டன்ஸ் ஆர் இன் த நார்த் ஆஃப் இந்தியா. ஹிமாலய மவுண்டன்ஸ் நார்த்தன் பிளேசஸ்ல இருக்கு. இந்தியாவுடைய நார்த்தன் பிளேசஸ்ல ஹிமாலய பஹாடு இருக்கு. பாரத்துக்கே, பாரதத்தினுடைய உத்தர் மேம், உத்தர்ல, உத்தர் மீன்ஸ் இட் மென்ஷன் டைரக்ஷன், மீன் வடக்கு பக்கம். உத்தர்ல மீன் நார்த்ல, ஹிமாலய பஹாடு இமயமலை, ஹிமாலயனா இமய, பஹாடுனா மலைகளை மென்ஷன் பண்ணும், ஹை இருக்கிறது. ஓகே, பாரத்துக்கே உத்தர்மே ஹிமாலய பஹாடு ஹை, பாரதத்தினுடைய நார்த்தன் பிளேஸ்ல ஹிமாலய பஹாடு இருக்கு. பாக்கி तीनों ओर समुद्र है. There are seas on the other 3 sides. There are seas on other 3 sides. மற்ற other 3 sidesலயும் seas இருக்கு. பாக்கி மீன்ஸ் other sidesல, பாக்கி तीनों ओर other 3 sidesல, பாக்கினா மற்ற, தீனோ மூன்று, ஓர, ஓர மீன்ஸ் அந்த டைரக்ஷன், மூன்று பகுதிகளிலும், சமுத்திர, சமுத்திரம் ஐ மீன் கடலால கவர் பண்ணிருக்கு, க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றோம். 3 டைரக்ஷன்னா, ஐ மீன் ஈஸ்ட்ல அரேபியன் சீயும், வெஸ்ட்ல பே ஆஃப் பெங்காலும், அண்டு சதர்ன்ல இந்தியன் ஓசனும் இருக்கு. மற்ற 3 சைட்ஸ்லயும் கடலாலும், ஒரே ஒரு சைட்ஸ்ல நிலத்தாலும்
க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனாலதான் நம்ம இது என்னன்னு சொல்றோம் ஃபைனலா இந்தியா இஸ் கால்ட் பெனின்சுலா அப்படின்னு சொல்றோம். இசிலியே இசே பிராய்த்வீப் ககுதேஹ இசிலியே அதனால இசே இதனை பிராய்த்வீப்னா பெனின்சுலா தீபகற்பம் ககுதேக அப்படின்னு சொல்றோம். இந்தியா வந்து நம்ம தீபகற்பம் அப்படின்னு சொல்றோம். எதனால இந்தியாவை தீபகற்பம் அப்படின்னு சொல்றோம்னா இந்த 3 சைட்ஸும் கடலாலையும் ஒரே ஒரு சைடு மட்டும் அந்த லேண்டாலையும் கவர் பண்ணியிருக்கிற இந்த இந்தியாவை தான் நம்ம ஃபைனலா என்னன்னு சொல்றோம் தீபத்தால ஆன கற்பம் தீபகற்பம் ஐ மீன் பெனின்சுலான்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம சோசியல்ல ஜியோகிரபில நிறைய டைம்ஸ் பார்த்திருப்போம். ஜஸ்ட் நம்ம லாங்குவேஜ் லேர்னிங்காக தான் நம்ம இதை பார்க்குறோம். பட் இதையும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு லெட்டரா ரீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளூயண்டா சென்டென்ஸை ரீட் பண்ணி நம்மளுடைய நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாரத் மேரா தேச ஹே, பாரதம் வந்து நம்முடைய தேசம். பாரத் துமாரா பி தேச ஹே, பாரதம் உன்னுடைய தேசம். பாரத் ஹமாரா தேச, பாரதம் சி அவ கண்ட்ரி, பாரதம் பாரத் இஸ் அவ கண்ட்ரி. பாரத் ஹமாரா தேசக நம்முடைய தேசம். பாரத் பகுத் விசால் தேசக, பாரத் இஸ் வெரி வாஸ்ட் கண்ட்ரி, ரொம்ப பெரிய கண்ட்ரி. யஹா கயி நதியா பகதீக, நிறைய நதிகள் இங்க ஃப்ளோ ஆகுது, ஐ மீன் நிறைய நதிகள் ஓடுது. பாரத்துமே ஊஞ்சே ஊஞ்சே பஹாடுக, நிறைய பெரிய பெரிய மலைகள்லாம் இங்க இருக்கு, மவுண்டைன்ஸ்லாம் இருக்கு. பஹாடு மீன்ஸ் மவுண்டைன்ஸ். பாரதிக்கு உத்தர் மீன் ஹிமாலய பஹாடுக, பாரதத்தினுடைய நார்த்தன் சைட்ல ஹிமாலய பஹாடு இருக்கு. பாக்கி தீனோ ஓர அதர் 3 சைட்ஸ்ல கடலால க்ளோஸ் சூழப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஐ மீன் ஈஸ்ட்ல அரேபியன் சீயும், வெஸ்ட்ல பே ஆஃப் பெங்காலும், சதர்ன்ல இந்தியன் ஓசனும் இருக்கு. அதுதான் பாக்கினா மற்ற தீனோ ஓர 3 பகுதிகளிலும் சமுத்திரம் இருக்கு. சமுத்திரம்னா கடல் இருக்கின்றன. 3 பக்கம் இருக்கிறதுனால ஹேன்னு ஃபைனலா ப்ளூரல்ல மென்ஷன் பண்றோம். இசிலியே இசே பிராய்த்வீப் ககுதேகி, அதனால இசிலியே அதனால, சோ தட் இசே இத பிராய்த்வீப் தீபகற்பம் ஐ மீன் பெனின்சுலான்னு நம்ம ககுதேக we called a peninsula, so that India is called a peninsula. இப்போ ஒரு லெட்டரா ரீட் பண்ணலாம். பா ர இத், ரொம்ப மகாபிரான் கொடுக்கணும் அப்படின்ற நீட் இல்ல, கேஷுவலா சொல்லலாம். பட் மகாபிரான் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். பாரத் பா அந்த மகாபிரான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். பா ர இத் பாரத், மேரா மேரா தே இஷ் தேஸ் ஹை, பாரத் மேரா தேஸ் ஹை. பாரத் தும்ஹாரா, தூ இம் ஹாரா ஹாஃப் மாத்ரா, மாத்ரா. இது ஹாக்கு பக்கத்துல ஹாஃப் மாத்ரா இம்ன்னு ரீட் பண்ணி தூ இம் ஹாரா தும்ஹாரா, ஃபுல்லா மான்னு எழுதாம ஹாஃப்ல மா மென்ஷன் பண்ணியிருந்த அதை இம்ன்னு ரீட் பண்ணணும். தூ இம் ஹாரா தும்ஹாரா துமாரா பி தேசுக, பாரத் துமாரா பி தேசுக. ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு மகாபிரான் மாத்திராலாம் ஒரு பெரிய மாத்திராவே இருக்காது. கேஷுவலா நம்ம சொல்லவும் ரீட் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். भारत भारत हमारा, हमारा देश है, देश है. भारत हमारा देश है. भारत भारत बहुत बहुत विशाल विशाल देश है, देश है. भारत बहुत विशाल देश है. यहाँ यहाँ अबोध हा चंद्र बिंदु सिंबल இருக்கிறதுனால நம்ம ஹாவோட சேர்த்து यहाँ कई कई மாத்திரா கை நதியா நதியா, எங்கெல்லாம் சந்திரபிந்து இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாத்திராவோட சேர்ந்து அந்த சவுண்டு வரணும், அவ்வளவுதான். நதியா நதியா, பஹதி பஹதி ஹ, யஹா கई நதியா பஹதி ஹ. भारत भारत के उत्तर में हिमालय हिमालय पहाड़ पहाड़ है. भारत के उत्तर में हिमालय पहाड़ है. बाकी बाकी तीनों तीनों ती मात्रा नो अबोध नो डॉट இருக்கிறதுனால தீனோ ப்ளூரல் 3 இருக்கு இல்லையா, 3 பக்கங்களையும் கடலால க்ளோஸ் பண்ணிருக்கனால நம்ம தீனோ
ஓர 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 மீன்ஸ் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணும். பக்கங்களையும் ஐ மீன் 3 டைரக்ஷன்லையும் என்ன இருக்கு? சமுத்திரம் இருக்கு, கடல் இருக்கு இல்லையா? அப்போ சமுத்ர திரா மாத்திரா. தாக்கு கீழே ஒரு சிம்பன் இருக்கு இல்லையா? ஐ மீன் ட்ரையாங்குலர்ல ஹாஃப் ட்ரையாங்குலர் மாதிரி சிம்பன் இருக்கு இல்லையா? அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? திரா மாத்திரா. சமுத்ரா சமுத்ர சமுத்ர சமுத்திரனா கடலை மீன் பண்ணும். बाकी तीनों ओर समुद्र हैं। इसलिए इसलिए इसे 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 பா மாத்திரா. பாக்கு கீழே ஒரு லைன் இருக்கு இல்லையா? கிராஸ் லைன். அத பிரா ய இத் வி இப் ப்ராய்த்வீப் ப்ராய்த்வீப்னா பெனின்சுலா. தீபகற்பம்னு நம்ம இந்தியாவை சொல்றோம். இந்தியா இஸ் கால்ட் பெனின்சுலா. इसलिए इसे प्रायद्वीप कहते हैं। इसलिए इसे प्रायद्वीप कहते हैं. இந்தியா இஸ் கால்ட் பெனின்சுலா. அதனால நம்ம இந்தியாவை பெனின்சுலான்னு சொல்றோம், தீபகற்பம்னு சொல்றோம். ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆயிடும். எனக்கு ப்ராப்பரா ரீட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க மீனிங்கோட ஸ்கிப் பண்ணிக்கலாம் வீடியோவை. ரிப்பீட்டடா நீங்க மீனிங் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரீடிங் ஃப்ளூயன்சி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ரிப்பீட்டடா கண்டினியூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டெஃபினட்டா ஹிந்தி ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் கிராமர் ரூலோட பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட டீச்சிங் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்முடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ற ஒரு வீடியோவும் ஹிந்தி ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.